நிச்சயமா எனக்கும் அந்த ஆசை இருக்குங்க. ஆனா பாருங்க, விக்ரம் ஒரு பக்கம் நித்யாவை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அர்ஜுன வித்யாவும் இப்பதான் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம எப்படி போறது என்று அவள் கேட்க, சித்தார்த் அவளது இதழ்களில் ஒரு சின்ன முத்தத்தினை வைத்து, நாமளும் சீக்கிரம் போறோம் கயல், அதுக்கு முன்னாடி இங்கேயே நம்ம ஹனிமூன் ஆரம்பிக்கலாமா என்று அவளை தூக்கி சுழற்ற, கயல்வழி சிரித்து கொண்டே அவனது சட்டையை இறுக்கமாக பற்றி கொண்டு, தாராளமா ஆரம்பிக்கலாமே என்று வெட்கத்துடன் கூறினாள். அதே நேரம் மாடியில் அர்ஜுன் தன் அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். அவனுக்கு பின்னால் வித்யா தன் தலைமுடியை சரி செய்தபடி முகத்தில் அந்த முதலிரவு சிலிர்ப்பு குறையாமல் மெல்ல வெளியே வந்தாள். அர்ஜுன் அவளது கையை விடாமல் இறுக்கமாக பற்றி கொண்டு, வித்யா, இன்னைக்கு ஏன் இவ்வளோ அழகா இருக்க? இந்த மஞ்சள் நில புடவை உனக்கு அப்படியே பொருத்தமா இருக்குதுடி. இன்னைக்கு உனக்கு காலேஜ் லீவு தானே, நாம எங்கேயாச்சும் வெளியில போகலாமா என்று அவளது காதோரம் கிசு கிசுக்க வித்யா அவனை தள்ளிவிட்டு, அர்ஜுன், கீழே அக்கா இருப்பாங்க, கையை விடுங்க, முதல்ல அக்காவுக்கு போய் உதவி பண்றேன் என்று கெஞ்சினாள். ஆனால் அர்ஜுன் அவள் கையை விடவில்லை. கையலும் சித்தார்த் சாரும் அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வித்யா, நாம ஏன் குறுக்கு போகணும்? வா, நாம தோட்டம் வரைக்கும் போயிட்டு வரலாம் என்று அவளை இழுத்து கொண்டு கீழே வந்தான். பிறகு டைனிங் டேபிளில் அனைவரும் அமர்ந்த போது அங்கே ஒரு பெரிய போர்க்களமே காத்து கொண்டிருந்தது. விக்ரம் மட்டும் தன் தட்டில் இருந்த உணவை கிளறி கொண்டு வாசலையே பார்த்து கொண்டிருந்தான். சரியாக 9 மணிக்கு நித்யா உள்ளே நுழைந்தாள். அவளது முகம் தூக்கம் இல்லாமல் லேசாக வீங்கி இருந்தது. விக்ரம் அவளை பார்த்தவன், நித்யா, கரெக்டா 9 மணிக்கு வரணும்னு சொன்னேனே, இப்போ 9:05, 5 நிமிஷம் லேட்டா வந்திருக்க. இதுக்கு உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று கராராக கேட்க, நித்யா கோபத்தில் பற்களை கடித்தவள், சார், இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நான் ஒன்னும் உங்க வேலைக்காரி இல்ல, புரிஞ்சுதா? இது வெறும் ப்ராஜெக்ட் தான் என்று அவள் கத்த, விக்ரம் எழுந்து அவள் அருகே வந்தவன், எப்பவும் என் கண்ணு முன்னாடி நீ இருக்கணும்னு சொல்லிட்ட நித்யா. அதுக்காக நீ எப்போ வரணும், எப்போ போகணும், எப்படி இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் நீ உட்காந்து சாப்பிடு என்று அதிகாரமாக சொல்ல, நித்யா பயத்துடன் வித்யாவின் அருகில் அமர்ந்தாள். வித்யா மெல்ல நித்யாவின் கையை அழுத்தி, அக்கா, கவலைப்படாதீங்க, மாமா இப்படித்தான் ரொம்ப பிடிவாதம் பிடிப்பாரு. ஆனா உங்களுக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நீங்க கவலையே படாதுங்க என்று ஆறுதல் சொல்ல, நித்யாவோ, பிடிச்சிருக்கா? இவர் ஒரு சைக்கோ வித்யா என்று முணுமுணுக்க, அர்ஜுன் மேசைக்கடியில் வித்யாவின் காலை தன் காலால் வருடி கொண்டே, அண்ணா, நித்யா மேடம் கிட்ட கொஞ்சம் அன்பா பேசலாமே, அவங்க பாவம் நேத்து நைட்டு தூங்கவே இல்லை போல என்று கூற, விக்ரம் அவனை ஒரு முறைப்பு முறைத்தான். சித்தார்த் வாய் விட்டு சிரித்துவிட்டு, அண்ணா, அர்ஜுன் சொல்றதும் ஒரு வகையில சரிதான். நீங்க இவ்வளோ மிரட்டனா அந்த பொண்ணு எப்படி உங்களை காதலிக்கும்? கொஞ்சம் என்ன மாதிரி மென்மையாத்தான் கையாளுங்க என்று கைவழியை அணைத்து கொண்டு கூற, விக்ரமோ, ஹோன் டெக்னிக் உனக்கு, என் ஸ்டைலு எனக்கு சித்து, இவளை எப்படி பணிய வைக்கணும்னு எனக்கு தெரியும் என்று எழுந்தவன் நித்யாவின் கையை பிடித்து தன் அறைக்கு இழுத்து சென்று அறைக்குள் நுழைந்ததும் விக்ரம் கதவை தாழிட்டான். அதை பார்த்த நித்யா அதிர்ச்சியில், சார், கதவை ஏன் சாத்துறீங்க? வெளியில எல்லாரும் இருக்காங்க, தயவு செஞ்சு கதவை தரங்க என்று கத்த, விக்ரம் அவளை நெருங்கி வந்து சுவரோரம் பிடித்து தள்ளியவன், கதவை சாத்தலன்னா யாராச்சும் வந்து தொந்தரவு பண்ணுவாங்களே நித்யா, அதெல்லாம் விடு. நேத்து என்கிட்ட இருந்து ஓடினதுக்கு இன்னைக்கு நீ எனக்கு பதில் சொல்லியே ஆகணும்டி. நீ என் மேல இருக்கிற காதலை சொல்ற வரைக்கும் நான் உன்னை விட போறதே இல்லை என்று அவன் அவளது முகத்திற்கு மிக அருகில் குனிய, நித்யா பயத்தில் மூச்சரிக்க, சார் ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க என்று கெஞ்ச, விக்ரம் அவளது இடையை சுற்றி தன் கைகளை வளைத்து இறுக்கியவனின் மூச்சு காற்று அவள் முகத்தில் மோத அவளது உடலே நடுங்கிக் கொண்டிருந்தது. இந்த நடுக்கம், இந்த மூச்சரிப்பு, இது எல்லாமே உனக்கு என் மேல இருக்கிற ஈர்ப்பு தானே நித்யா? இல்லைன்னு மட்டும் போய் சொல்லாத என்று அவன் அவளது கழுத்தோரம் தன் முகத்தை புதைக்க, நித்யா சிலிர்த்து போய் அவனது சட்டையை இறுக்கமாக பற்றி கொண்டாள். விக்ரம் அவளது கழுத்தோரம் தன் முகத்தை புதைக்க, அந்த நொடி நித்யாவின் உடலில் ஒரு மின்னல் தாக்கியதை போன்ற உணர்வு ஏற்பட்டது.
அவனது சூடான மூச்சுக்காற்று அவளது மேனியில் படர அவளது பிடிவாதம் மெல்ல மெல்ல கரைய தொடங்கியது. இருப்பினும் தன்மானத்தை விட்டு கொடுக்காதவளாக விக்ரமின் மார்பில் தன் கைகளை வைத்து பலமாக தள்ள முயன்றாள். சார், இது ரொம்ப அநியாயம். என் கையை விடுங்க. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? உங்க தம்பி சித்து சார் எல்லாரும் கீழே தான் இருக்காங்க என்று நித்யா மூச்சரிக்கை கெஞ்சினாள். விக்ரம் அவளது தள்ளுதலுக்கு சற்றும் அசையவில்லை. மாறாக அவளது இரு கைகளையும் பற்றி சுவரோடு சேர்த்து அடித்து பிடித்து கொண்டு அவளது கண்களை ஆழமாக பார்த்தவன், யார் பார்த்தா எனக்கு என்னடி? இந்த விக்ரம் ஒருத்தரை விரும்பினா அதை ஊரே பார்க்குற மாதிரி தான் கொண்டாடுவான். நீ ஏன் இப்படி பயப்படுற? இந்த நடுக்கம் பயத்தால வரல, எனக்கும் உனக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஈர்ப்பால வருது. அதை ஏன் ஒத்துக்க மறுக்கிற என்று அவன் கிறங்கிய குரலில் கூற, நித்யா தன் முகத்தை திருப்பி கொண்டு, எனக்கு உங்க மேல எந்த ஈர்ப்பும் இல்லை. நீங்க ஒரு மிரட்டல் மன்னன், அவ்வளவுதான் என்று பற்களை கடித்தாள். விக்ரம் அவள் கழுத்து வளைவில் முகத்தை புதைத்து கொண்டு மெல்ல சிரித்தான். அந்த சிரிப்பு நித்யாவை இன்னும் ஏதோ செய்தது. அவன் அவளது தாடையை பிடிக்கி தன் பக்கம் திருப்பி, அப்படியா? அப்போ நான் உன்னை தொடும்போது ஏன் உன் இதயம் இவ்வளோ வேகமா துடிக்குது? ஏன் உன் கண்கள் என்னை பார்க்க தயங்குது என்று கேட்டபடி அவளது இதழ்களுக்கு மிக அருகில் தன் முகத்தை கொண்டு செல்ல நித்யாவிற்கு கை கால்கள் ஓடவில்லை. அவனது நெருக்கம் அவளை அப்படியே நிலைக்குலிய வைத்தது. விக்ரம் அவளது நெற்றியில் ஒரு மென்மையான அதே சமயம் அழுத்தமான முத்தத்தினை பதிக்க அந்த ஒரு தீண்டலில் நித்யாவின் எதிர்ப்பு அனைத்தும் காணாமல் போனது. அவள் அறியாமலேயே அவனது சட்டையை இன்னும் இறுக்கமாக பற்றி கொள்ள, கே நித்யா, நீ எவ்வளோ தூரம் ஓடினாலோ கடைசியில் இந்த விக்ரம் கிட்ட தான் வந்தாகணும். இது வெறும் மிரட்டல் இல்லை, என்னோட உரிமை. அடுத்த வாரம் நான் முறைப்படி உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க போறேன். அப்போ நீ இல்லைன்னு சொன்னா அங்கேயே வச்சு உன்னை தூக்கிட்டு வந்துடுவேன், ஜாக்கிரதை என்று அவன் மிரட்டலாக கூற, நித்யா மீர்ச்சொடியன் அவனை பார்த்தவள், சார், நீங்க நீங்க நிஜமாவே ஒரு ராட்சசன் என்று அவள் முணுமுணுக்க, உனக்காக ராட்சசன் நான் மட்டும்தாண்டி என்று சொல்ல, நீங்க ஒன்றும் என் வீட்டுக்கெல்லாம் வர தேவையில்ல, ஏன்னா எனக்கு யாரும் கிடையாது என்று அவள் கண்களில் கண்ணீரோடு கூற, இங்க பாரு, இன்னிலேருந்து உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. உனக்காக இந்த விக்ரம் இருக்கா, உனக்கு எல்லாவுமா நான் இருப்பேன், புரிஞ்சுதா என்றவன் அவளது இடையை சுற்றி இருந்த பிடியை சற்று தளர்த்தி, சரி இப்போ கிளம்பு, நாம நாளைக்கு பார்க்கலாம் என்றதும் வேகமாக அவனை பிடித்து தள்ளிவிட்டு வெளியே ஓடினாள். அதே சமயம் கீழே சித்தார்த் மற்றும் கயல்விழி இருவரும் ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். என்னங்க, விக்ரம் மாமா நித்யாவை மேலே கூட்டிட்டு போய் ரொம்ப நேரமாச்சு, ஏதாவது சண்டை நடந்துருமோன்னு பயமா இருக்குது என்று கயல்விழி கவலையோடு சொல்ல, சித்தார்த் அவளது கையை பிடித்து கொண்டு, கவலைப்படாத கையல், விக்ரம் அண்ணா அவரோட ஸ்டைலில் காதலை சொல்லிட்டு இருப்பாரு, நாம ஏன் குறுக்க போகணும்? நாம நம்ம ஹனிமூன் பிளானை பத்தி பேசுவோமா என்று கண்ணடிக்க கயல்விழியும் சிரித்து கொண்டே, உங்களுக்கு எப்பவும் இதே நினப்பு தானா? முதல்ல விக்ரம் மாமா விஷயத்த ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க, அப்புறமா நாம போகலாம் என்று அப்பொழுது மாடியிலிருந்து நித்யா கலைந்த கூந்தலோடும் சிவந்த முகத்தோடும் வேக வேகமாக இறங்கி வருவதை சித்தார்த்தும் கயல்விழியும் பார்த்தனர். அவள் யாரிடமும் பேசாமல் நேராக வாசலை நோக்கி ஓடினாள். அவளுக்கு பின்னால் விக்ரம் புன்னகையோடு மாடிப்படிகளில் நின்று கொண்டு, நாளைக்கு காலையில 9 மணி, மறந்துடாத நித்யா என்று சத்தமாக சொல்ல, நித்யா திரும்பி பார்க்காமலேயே அங்கிருந்து வெளியேறினாள். அவளது இதயம் இன்னும் ரயிலை போல துடித்து கொண்டிருந்தது. இந்த விக்ரம் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதா என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டாள். ஆனால் அவளது மனதின் ஒரு மூலையில் அந்த ராட்சசனின் முத்தம் ஒரு இனிமையான வழியை ஏற்படுத்தி கொண்டிருந்தது என்று அவளுக்கே புரிய தொடங்கியது. விக்ரம் கீழே வந்து சித்தார்த் அருகில் அமர்ந்தவன், டேய் அர்ஜுன், வித்யா, எல்லாரும் இங்க வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்று அவன் அழைக்க அனைவரும் ஒன்றாக கூடினர். அடுத்த வாரம் நம்ம நித்யா வீட்டுக்கு பொண்ணு கேட்க போறோம், அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் சித்தார்த் நீ தான் கவனிச்சுக்கணும் என்று அவன் அதிரடியாக அறிவிக்க,
அந்த வீடே மகிழ்ச்சியில் தெளித்தது. ஓகே அண்ணா, நீங்க சொல்ற மாதிரி பண்ணிடலாம். எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று கூறி அனைவரும் மகிழ்ச்சியில் தெளித்தனர். அடுத்த நாள் அந்த பெரிய பங்களாவின் வாசலில் சித்தார்த் தன் கருப்பு நிற சொகுசு காரை நிறுத்திவிட்டு கயல்விழிக்காக காத்திருந்தான். கயல்விழியும் ஒரு அழகான ஊதா நிற சேலையை உடுத்தி ஈரக்கூந்தலை சரி செய்தபடியே நெற்றியில் குங்குமம் மின்ன வெளியே வந்தாள். அவளது முகத்தில் ஒரு விதமான தயக்கம் இருந்தது. ஏங்க, நிஜமாவே இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வரணுமா? அங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்னை பார்த்து சிரிப்பாங்க. நேற்று வரைக்கும் அவங்க கூட வேலை பார்த்தவ இன்னைக்கு எம்பியோட மனைவா வரேன்னு சொன்னா அது ஒரு மாதிரி இருக்காதா என்று அவள் தயங்க சித்தார்த் அவள் அருகே வந்து அவளது கையை பற்றி மென்மையாக அழுத்தி பிடித்தவன், கயல், நீ அங்கே வேலை பார்த்தப்போ எவ்வளவு திறமையா இருந்தேன்னு எனக்கு தெரியும். இப்போ நீ என் மனைவியா வர்றதுக்கு எனக்கு ஒரு பெருமடி. உன்னை யாரும் தப்பாவே பார்க்க மாட்டாங்க, மரியாதையோடு தான் பார்ப்பாங்க. முதல்ல நீ கிளம்பு என்று அவளை காரில் ஏற்றி அமர வைத்தான். அலுவலக வாசலில் கார் வந்து நின்றதும் கயல்விழிக்கு இதயம் படப்படவென துடித்தது. சித்தார்த் கம்பீரமாக இறங்கி வந்து அவளுக்கு கதவை திறந்து விட்டு அவளது கையை பிடித்து கொண்டு உள்ளே நுழைய அனைவருமே அலுவலகமே ஒரு நிமிடம் நிசப்தமானது. அங்கிருந்த ஊழியர்கள் அனைவரும் எழுந்து நின்று வெல்கம் மேடம் என்று ஒருமித்த குரலில் அடித்தனர். சித்தார்த் அனைவரின் முன்னிலையிலும், எல்லாரும் கவனிங்க, இவங்கள உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம ஆஃபீஸோட பெஸ்ட் எம்ப்ளாயி. ஆனால் இப்போ இவங்க என்னோட மனைவி, இந்த நிறுவனத்தோட சரி பாதி. இனிமே கயல்விழி மேடம்னு தான் நீங்கள் சொல்லணும் என்று கம்பீரமாக அறிவிக்க கைத்தட்டல் ஓசை அந்த பெரிய ஹாலையே அதிர வைத்தது. கயல்விழி வெட்கத்தில் தலை குனிந்து கொண்டு சித்தார்த்தின் பின்னால் மறைந்து கொள்ள முயன்றாள். சித்தார்த் அவளை அனுப்ப பழைய இடத்திற்கு அனுப்பாமல் தனது அறைக்கு அருகிலேயே இருந்த ஒரு பிரம்மாண்டமான தன் கேபினுக்கு அழைத்து சென்றான். அங்கே அவளது பெயர் பலகையில் கயல்விழி சித்தார்த் என்ற பெயர் மின்னிக் கொண்டிருக்க அவளை அந்த நாற்காலியில் அமர வைத்தவன், இப்போ எப்படி இருக்கு மேடம் என்று குறும்புடன் கேட்க கயல்விழியோ, ரொம்ப பயமா இருக்குதுங்க, நான் மட்டும் இவ்வளோ பெரிய ரூம்ல உட்காந்து என்ன பண்றது என்று அப்பாவியாக கேட்டாள். உனக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னா சொல்லு, நான் உடனே இங்க வந்துடுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்லா ரொமான்ஸ் பண்ணலாம் என்று குறும்பாக சிரிக்க, போங்க சித்து, எப்ப பாரு உங்களுக்கு இதே நினப்பு தான். வேலை செய்யற இடத்துல நின்றுக்கிட்டு என்ன பேச்சு பேசுறீங்க? நீங்க போய் உங்க சேர்ல உட்காருங்க, நான் இப்போ என் வேலையை பார்க்கறேன் என்றதும், ஆல் த பெஸ்டடி என்று அவளை அணைத்து விடுவித்தவன் அவன் நாற்காலியில் சென்று அமர்ந்து தன் வேலையை செய்ய தொடங்கினான். அவர்களது வேலை ஆரம்பமானது. ஆனால் சித்தார்த்தால் தன் அறையில் உட்காரவே முடியவில்லை. கண்ணாடி சுவர் வழியாக தன் அறையிலிருந்து கயல்விழியையே சைட் அடித்துக் கொண்டிருந்தான். அவள் ஃபைல்களை புரட்டுவதும் போனில் பேசுவதும் அவனுக்கு ஒரு கவிதையாகவே தெரிந்தது. பொறுக்க முடியாமல் ஒரு முக்கியமான ஃபைலை தன் கையில் எடுத்துக்கொண்டு கயல்விழியின் அறைக்குள் மெல்ல நுழைந்தான். கயல்விழி வேலையில் மூழ்கி இருக்க சித்தார்த் மெல்ல பின்னாடி வந்து அவளது நாற்காலியை தன் பக்கம் திருப்பினான். ஏங்க, என்ன பண்றீங்க? யாராவது உள்ள வந்துட்டு போறாங்க என்று கயல்விழி பதற சித்தார்த் அவளது மேஜையின் மேல் அமர்ந்து கொண்டு அவளது முகத்திற்கு மிக அருகில் குனிந்தவன், யார் வந்தா என்ன கயல்? இது என் ஆஃபீஸ், நீ ஏன் பொண்டாட்டி. இந்த ஃபைலில் எனக்கு ஒரு சின்ன டவுட், இதில் சைன் பண்ண வேண்டிய இடத்துல நீ ஏன் இன்னும் சைன் பண்ணாமல் இருக்க என்று வம்பு இழுத்தான். எந்த இடம் கட்டுங்க என்று அவள் குனிய சித்தார்த் சட்டென்று அவளது கன்னத்தில் ஒரு அழுத்தமான முத்தத்தினை பதித்தான். கயல்விழி அதிர்ச்சியில் ஐயோ என்று கத்தப்போக அவளது வாயை தன் கையால் பொத்தியவன், சத்தம் போடாதடி, இது ஆபீஸ், இந்த முத்தம்தான் இன்னைக்கு உனக்கான போனஸ் என்று அவன் கூற கயல்விழி அவனது கையை விலக்கிவிட்டு, நீங்க நிஜமாவே ரொம்ப மோசங்க, வேலை பார்க்க விடுறீங்களா பாருங்க, இப்போ விக்ரம் மாமா மீட்டிங்கை பத்தி பேசணும், கொஞ்சம் சீரியஸா இருங்க என்று அவனை அதட்டினாள். சித்தார்த் அவளது இடையை சுற்றி தன் கைகளை வளைத்து அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டவன், பிசினஸை பத்தி அப்புறம் பேசலாம் கயல், இப்போ இந்த ஏசி ரூம்ல உன் மல்லிகைப்பூ வாசத்துக்கு நடுவுல உன் கூட கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கணும்னு தோணுது.
கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கான நேரம் இப்பதான் கிடைச்சிருக்கு என்றபடி அவளது கழுத்தோரம் தன் முகத்தினை புதைத்தான். கயல்விழி சிலிர்த்து போய் அவனது சட்டையை இறுக்கமாக பற்றி கொண்டாள். அலுவலக அறைக்குள் வேலை பளுவிற்கு நடுவே அவர்களின் காதல் ஒரு தென்றலாக வீசியது. அதே நேரம் விக்ரம் தன் அறையில் அமர்ந்து நித்யாவின் போன் காலுக்காக காத்து கொண்டிருந்தான். நித்யா அன்று அலுவலகம் வராதது அவனுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கிறேன் நித்யா, அது நடக்காதடி என்று பற்களை கடித்தபடி தன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். நேராக நித்யாவின் வீட்டிற்கு சென்ற விக்ரம் கதவை ஓங்கி தட்ட நித்யா கதவை திறந்ததும் அவள் அழுது கொண்டிருப்பது தெரிந்தது. ஏன் நித்யா, ஏன் ஆபீஸ் வரல? என்ன அவாய்ட் பண்ணா எல்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறியா என்று அவன் அதிகாரமாக கேட்க, நித்யாவோ, சார் ப்ளீஸ் என்னை நிம்மதியா இருக்க விடுங்க, உங்ககிட்ட இருந்து நான் ஒன்னும் எதிர்பார்க்கல என்று வெம்மினாள். விக்ரம் அவளது கையை பிடித்து உள்ளே இழுத்து சென்று அவளை சுவரோரம் தள்ளியவன், உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன்டி, நீ என் வாழ்க்கைக்குள்ள வந்துட்ட, இப்போ வேண்டாம்னு சொன்னா நான் விட மாட்டேன். நாளைக்கு காலையில நீ ஆபீஸ்ல இல்லனா அப்புறம் நடக்க போறதுக்கு நான் பொறுப்பில்லை என்று மிரட்டலாக சொல்லிவிட்டு அவளது கண்களில் இருந்த பயத்தை ரசித்தபடி அங்கிருந்து வெளியேறினான். மாலை நேரம் சித்தார்த் மற்றும் கயல்விழி அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு திரும்பினர். விக்ரமின் அந்த மிரட்டலான முகத்தை பார்த்த அர்ஜுன் வித்யாவிடம் ஜாடை காட்டிவிட்டு, என்னன்னா நித்யா மேடம் இன்னும் அசையிலையா என்று கிண்டல் செய்தான். விக்ரமோ அவனை ஒரு முறைப்பு முறைத்துவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டான். அர்ஜுன் வித்யாவை இழுத்து கொண்டு தோட்டத்திற்கு சென்றவன், வித்யா, அண்ணன் நிலைமை தான் இப்படி இருக்கு, நாம ஏன் சும்மா இருக்கணும், வா நிலா வெளிச்சத்தை பார்த்தபடி ஒரு சின்ன ரொமான்ஸ் பண்ணலாம் என்று அவளை ஊஞ்சலில் அமர வைத்து அவளது மடியில் தலை சாய்த்து கொண்டான். அந்த பெரிய பங்களாவில் ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு விதமான காதல் கதை ஓடிக்கொண்டிருந்தது. கயல்விழி சமையல் அறைக்கு சென்று அனைவருக்கும் காஃபி போட தொடங்கினாள். சித்தார்த் பின்னாடியே வந்து, கயல், இன்னைக்கு ஆபீஸ்ல கொடுத்த அந்த மொத்தம் 10வது டீ, நைட் அதுக்கு வட்டி முதலுமா சேர்த்து மொத்தமா வாங்க போறேன் என்று சொல்லி அவளது காதோரம் கடித்தான். அந்த பங்களாவே ஒரு காதல் சொர்க்கமாக மின்னிக் கொண்டிருந்தது. விக்ரம் அடுத்த நாள் காலை அலுவலகத்திற்கு செல்லவில்லை. மாறாக தன் அறையில் நின்றபடி ஒரு முக்கியமான போன் கால் செய்துவிட்டு வாசலையே பார்த்து கொண்டிருந்தான். சற்று நேரத்தில் நித்யா பயமும் தலக்கமும் கலந்த முகத்துடன் ஒரு டாக்ஸியில் வந்து இறங்கினாள். அவளுக்கு விக்ரம் ஏன் தன்னை வீட்டிற்கு வர சொன்னார் என்று தெரியவில்லை. நித்யா உள்ளே நுழைந்ததும் ஹாலில் சித்தார்த், கயல்விழி, அர்ஜுன் மற்றும் வித்யா என அனைவரும் அமர்ந்திருப்பதை பார்த்தாள். நித்யா, வாங்க, ஏன் அங்கே நிற்கிறீங்க, உள்ள வந்து உட்காருங்க என்று கயல்விழி அன்போடு அழைத்தாள். நித்யா மெல்ல வந்து ஒரு இருக்கையில் அமர அவரது கண்கள் விக்ரமை தேடின. அப்பொழுது விக்ரம் மாடியிலிருந்து படியிறங்கி கீழே வந்தான். அவனது கையில் ஒரு சிறிய பட்டு துணியால் சுற்றப்பட்ட தட்டு இருந்தது. அவன் நேரடியாக நித்யாவின் முன்னால் வந்து நின்றவன், நித்யா, நேத்து நான் உன் வீட்டுக்கு வந்து சொன்னது வெறும் மிரட்டல் இல்லைன்னு உனக்கு இப்ப புரியும். இதை பாரு, இது எங்க பரம்பரை நகைகள், இதை எங்க அம்மா அவங்களோட மூத்த மருமகளுக்காக வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இதை உன் கையில கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்று சொல்ல நித்யா அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனாள். சார், என்ன இது? நான் இங்க வேலை விஷயமா தான் வந்தேன்னு நினைச்சேன். இது இது ரொம்ப தப்பு. எல்லார் முன்னாடியும் என்ன இப்படி சங்கடப்படுத்தாதீங்க என்று நித்யா எழுந்து நிற்க விக்ரம் அவளது கையை பலமாக பற்றி மீண்டும் அமர வைத்தான். சங்கடப்படுத்துறீனா? நித்யா, நான் உன்னை விரும்புறேன்னு என் தம்பி சித்து, கயல், வித்யா எல்லார் முன்னாடியும் சொல்ல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இப்போ அவங்க எல்லார் முன்னாடியும் நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். விக்ரமோட மனைவியா என் வீட்டோட மூத்த மருமகளா வர்றதுக்கு உனக்கு சம்மதமா? நீ இல்லைன்னு சொன்னாலும் இப்பவே இந்த இடத்துல வச்சு உன்னை நான் வலுக்கட்டாயமா தாலி கட்டி என்னோட மனைவியாக்குவேன். அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ என்று விக்ரம் அதிகாரத்தோடும் காதலோடும் சொல்ல அங்கிருந்த அனைவரும் அப்படியே திகைத்து போய் நின்றனர். சித்தார்த் மெல்ல எழுந்து வந்து, அண்ணா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நித்யா
ரொம்ப பயந்துட்டாங்க என்று சொல்ல விக்ரம் அவனை தடுத்தான். இல்ல சித்து, இவளுக்கு பயம் காட்டினா தான் சரி வரும். இப்போ இவளோட பதில நான் கேட்கணும் என்றார். நித்யா அழுது கொண்டே கயல்விழியை பார்க்க கயல்விழி அவள் அருகே வந்து அமர்ந்து அவளது தோளில் கையை போட்டவள், நித்யா, மாமா பேசுற விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அவரோட அன்பு ரொம்ப உண்மையானது. இத்தனை வருஷமா யாரையுமே நெருங்க விடாதவரு இன்னைக்கு ஓ முன்னாடி இப்படி நிக்கிறார்னா அதுக்கு நீதான் காரணம். கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கு இவரை பிடிச்சிருக்கா இல்லையா என்று மென்மையாக கேட்டாள். நித்யா தன் கண்ணீரை துடைத்து கொண்டு விக்ரமை ஏறிட்டு பார்த்தாள். அவள் மனதில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அவனது அராஜகம் அவளுக்கு பிடிக்கவில்லை தான். ஆனால் அவளது பாதுகாப்பிற்காகவும் அவளது எதிர்காலத்திற்காகவும் இவன் எடுக்கும் இந்த அதீத முயற்சி அவளுக்குள் ஒரு மெல்லிய சிரிப்பை ஏற்படுத்தியது. சார், நீங்க ஏன் இப்படி என்ன வதைக்கிறீங்க? உங்க அந்தஸ்துக்கு எத்தனையோ பொண்ணுங்க கிடைப்பாங்க, ஆனா ஏனா என்று விம்மினாள். விக்ரம் குனிந்த அவளது காதோரம், ஏனா விக்ரமோட பிடிவாதத்தை உடைக்க தெரிஞ்ச ஒரே பொண்ணு நீதாண்டி. நீ என் மிரட்டலுக்கு பயந்து ஓடுற ஒவ்வொரு தடவையும் உன்னை தூக்கிட்டு வந்து என் மார்பிளையே புதைச்சு வச்சுக்கணும்னு எனக்கு தோணுது. எனக்கு நீ வேணும் நித்யா, அவ்வளவுதான் என்று ரகசியமாக சொன்னான். நித்யா பதில் சொல்லாமல் மௌனமாகவே இருக்க அர்ஜுன் சிரித்து கொண்டே, அண்ணா, அவங்க மௌனமா இருந்தாலே அது சம்மதம்னு தானே அர்த்தம். ஏங்க நீ, அண்ணன் இவ்வளோ தூரம் கேட்கிறாரு, ஒரு ஓகே சொல்லிட வேண்டியது தானே என்று கலாட்டா செய்ய வித்யா அவனை இடித்தவள், அர்ஜுன், அவங்க ஏற்கனவே பதட்டமா இருக்காங்க, நீங்க வேற ஏன் கிண்டல் பண்றீங்க என்றார். விக்ரம் அந்த தட்டை நித்யாவின் மடியில் வைத்தவன், இது இனிமே உன் பொறுப்பு நித்யா. நீ இதை ஏத்துக்கிட்டா அடுத்த வாரமே நம்ம நிச்சயதார்த்தம், இல்லனா நீ இங்கிருந்து போகவே முடியாது என்று அவன் சொல்ல நித்யா அந்த நகைப்பேட்டியை மெல்ல தன் கைகளால் தொட்டாள். அவளது விரல்கள் நடுங்கியது. விக்ரம் அவளது கையின் மேல் தன் கையை வைத்து அழுத்தமாக பற்றி கொண்டான். விக்ரமின் அந்த அதிரடியான காதல் பிரகடனமும் குடும்பத்தினர் முன்னிலையில் அவன் காட்டிய அந்த அதிகாரப்பூர்வமான உரிமையும் நித்யாவை நிலைக்குலைய செய்திருந்தது. விக்ரம் கொடுத்த அந்த பரம்பரை நகைகள் அடங்கிய தட்டை ஏதோ ஒரு திகைப்பில் வாங்கி கொண்டாலும் அவளது அடிமனதில் ஒரு விதமான வேதனையும் அதைவிட மேலாக ஒரு பெரிய பயமும் அப்பிக்கொண்டது. இந்த மனுஷன் பணத்தையும் அதிகாரத்தையும் வச்சு என்னை தன் வழிக்கு கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறாரா? ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாம இப்படி அராஜகம் பண்ற இவரை என்னால ஏத்துக்கவே முடியாது என்று அவளது வைராக்கியம் மீண்டும் தலை தூக்கியது. அன்று மாலை விக்ரம் வீட்டை விட்டு அவள் வெளியேறும் போது விக்ரம் அவளது காதோரம் குனிந்து, நாளைக்கு காலையில 9 மணிக்கு நீ என் ஆபீஸ்ல இருக்கணும், உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் அங்க காத்துக்கிட்டு இருக்கு என்று மிரட்டலாக சொல்லிவிட்டு சென்றான். ஆனால் நித்யா எதுவுமே பேசாமல் அந்த நகைப்பெட்டியை இருக்க பற்றி கொண்டு தன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். வீட்டிற்குள் நுழைந்ததும் அவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. இல்ல, நான் இவர்கிட்ட தோக்க மாட்டேன், இவர் கண்ணிலேயே படாத ஒரு தூரத்துக்கு நான் ஓடிடணும் என்று முடிவெடுத்தாள். அன்றைய இரவே தன் அலுவலகத்தில் தனக்கு நம்பிக்கைக்குரிய மேலாளரான ரமேஷை அவசரமாக தன் வீட்டிற்கு வரவழைத்தாள். ரமேஷ் வந்ததும் நித்யா அந்த விலையுயர்ந்த நகைப்பெட்டியை அவனிடம் கொடுத்தவள், ரமேஷ், இந்த நகையை பத்திரமா வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில சரியா 10 மணிக்கு விக்ரம் சாரோட ஆபீஸுக்கு போய் இத அவரோட கையில கொடுத்துடுங்க. நித்யா மேடம் இத உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த சம்பந்தத்துல துளியும் விருப்பம் இல்லைன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன கேட்டாலும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு மட்டும் பதில் சொல்லுங்க என்று ஆணையிட்டாள். ரமேஷ் பதறி போனான். மேடம், விக்ரம் சாரு சாதாரணமான ஆள் இல்லை. அவர்கிட்ட இதை கொடுத்தா அவர் என்ன துண்டு துண்டா வெட்டி போட்டுருவாரு. நீங்களே யோசிச்சு பாருங்க மேடம் என்று அவன் எவ்வளவோ கெஞ்சினான். ஆனால் நித்யா பிடிவாதமாக இருந்தாள். ரமேஷ், எனக்காக இதை நீங்க பண்ணித்தான் ஆகணும். நான் இன்னைக்கு நைட்டே இந்த ஊரை விட்டு போறேன். எங்க போறேன்னு யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என் போனு ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். நீங்க பயப்படாம இதை செய்யுங்க
என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தாள். ரமேஷ் போன பிறகு நித்யா அவசர அவசரமாக தன் துணிகளை ஒரு சுட்கேஸில் அடுக்கினாள். அவளது கண்கள் கலங்கின. விக்ரமின் அந்த ஆக்ரோஷமான காதல் அவளுக்குள் ஒரு இனம் புரியாத வலியை ஏற்படுத்தி இருந்தது உண்மைதான். ஆனால் அவனது அந்த திமிர் அவளுக்கு பிடிக்கவில்லை. நள்ளிரவு 1 மணியளவில் தன் வீட்டை பூட்டிவிட்டு ஒரு ஆட்டோவை பிடித்து பேருந்து நிலையத்திற்கு சென்றாள். அங்கிருந்து பக்கத்து மாநிலத்திற்கு செல்லும் ஒரு பேருந்தில் ஏறி அமர்ந்தாள். பேருந்து நகரத் தொடங்கிய போது ஜன்னல் வழியாக அந்த ஊரை பார்த்த நித்யா, விக்ரம் சார், நீங்க நினைச்சது ஒரு நாளும் நடக்காது. நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போறேன் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள். மறுபுறம் அந்த பெரிய பங்களாவில் விக்ரம் அன்று இரவு மிகவும் சந்தோஷமாக இருந்தான். எப்போதும் கடுகடுவென இருக்கும் அவனது முகத்தில் அன்று ஒரு வசந்தம் வீசியது. தன் அறை ஜன்னல் வழியாக நிலவை பார்த்தபடி ஒரு சிகரெட்டை பற்ற வைக்க போனவன் சட்டென்று நித்யாவின் நினைவு வர அதை தூக்கி எறிந்தான். இனிமே இந்த சிகரெட் எல்லாம் வேண்டாம், என் நித்யாவுக்கு இது பிடிக்காது என்று ஒரு காதலனாக தன்னை மாற்றிக்கொண்டான். நித்யா அந்த நகைகளை ஏத்துக்கிட்டா. அதுவே அவளோட சம்மதம் தான். நாளைக்கு அவ புடவையோட ஆபீஸ்க்கு வரும்போது அவளை அப்படியே அள்ளிட்டு போய் நிச்சயதார்த்தம் பண்ணிடணும் என்று பல கனவுகளை கோட்டை கட்டி கொண்டிருந்தான். மறுநாள் காலை பொழுது விடிந்தது. விக்ரம் வழக்கத்தை விட சீக்கிரமே எழுந்து படு கம்பீரமாக ஒரு 3 பீஸ் செட்டை சூட்டு அணிந்து கொண்டு வாசனை திரவியங்களையும் பூசிக்கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். வழியில் பூக்கடைக்கு சென்று நித்யாவுக்கு பிடித்த பூக்களை ஒரு பொக்கேவாகவும் வாங்கி கொண்டு அலுவலகத்தில் காலை 9 மணிக்கே வந்து அமர்ந்தவன் ஒவ்வொரு நிமிடத்தையும் எண்ணிக்கொண்டிருந்தான். 9:15, 9:30, இன்னும் வரலையே, ஒருவேளை வெக்கப்பட்டு தயங்கி நிற்கிறாளோ என்று அவன் தன் கேபினுக்கு வெளியே அடிக்கடி பார்க்க சரியாக 10 மணி அளவில் நித்யாவுக்கு பதிலாக ரமேஷ் கையில் ஒரு பையுடன் விக்ரமின் அறைக்குள் நுழைந்தான். ரமேஷை பார்த்ததும் விக்ரமின் முகம் சுருங்கியது. நீ எதுக்கு இங்க வந்த? நித்யா எங்க என்று அதிகாரமாக கேட்க ரமேஷ் நடுக்கத்துடன் அந்த பையை மேஜையில் வைத்தவன், சார், நித்யா மேடம் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த நகையும் வேண்டாமா, இந்த சம்பந்தமும் வேண்டாம்னு சொல்ல சொன்னாங்க சார். அவங்க நேற்று நைட்டே ஊரை விட்டு போயிட்டாங்க என்று ஒரு மூச்சில் சொல்லிவிட்டு தலை குனிந்து நின்றான். விக்ரம் அந்த பையை திறந்து பார்த்தான். உள்ளே அவன் கொடுத்த அந்த பரம்பரை நகைகள் அப்படியே இருந்தன. ஒரு நிமிடம் விக்ரமின் உலகம் அப்படியே ஸ்தம்பித்து போனது. அவனது கண்கள் சிவந்தன. கையில் இருந்த பூங்கொத்தை கீழே போட்டு மிதித்தான். ஊரை விட்டு போயிட்டாளா? என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கிறாளா? நித்யா, நீ உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உன்னை தூக்கிட்டு வந்து என் காலில் விழ வைக்கல நான் விக்ரம் இல்லடி என்று அவன் கர்ஜித்தான். அலுவலகத்தில் இருந்த ஊழியர்கள் அனைவரும் அந்த சத்தத்தை கேட்டு மிரண்டு போயினர். விக்ரம் தன் போனை எடுத்து அர்ஜுனுக்கு கூப்பிட்டான். அர்ஜுன், நித்யா ஓடிட்டாடா. அவ எங்க இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சி எனக்கு தகவல் சொல்லு. அவளோட லொகேஷனை ட்ரேஸ் பண்ணுங்க. அவளை தேடுற வேட்டை இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து ஆரம்பமாகுது என்று ஆவேசமாக கத்தினான். நித்யாவின் இந்த செயல் விக்ரமின் காதலை ஒரு வெறியாக மாற்றியிருந்தது. தப்பித்து சென்ற நித்யாவை விக்ரம் எப்படி வேட்டையாகி போகிறான் என்ற பதட்டம் அந்த நொடியில் தொடங்கியது. விக்ரமின் அந்த பிரம்மாண்டமான அலுவலக அறை ஒரு போர்க்களத்தை போல காட்சியளித்தது. ரமேஷ் கொண்டு வந்து வைத்த அந்த நகைப்பெட்டி மேஜையின் மீது விக்ரமை பார்த்து எள்ளி நகையாடுவது போல இருந்தது. விக்ரமின் கண்கள் இரத்த சிவப்பாக மாற அவனது உடல் கோபத்திலும் அதிர்ச்சியிலும் நடுங்கியது. அருகில் இருந்த அந்த விலை உயர்ந்த பூங்கொத்தை ஓங்கி தரையில் அடித்து துவம்சம் செய்தான். பூக்கள் அறை முழுவதும் சிதறி கிடக்க விக்ரம் ஒரு காயமடைந்த சிங்கத்தை போல அந்த அறைக்குள்ளேயே அங்கும் இங்கும் உலா வந்தவன், நித்யா, என்னை தவிர்த்துட்டு போயிடலாம்னு நினைச்சியா? இந்த விக்ரமோட காதலை தூக்கி எறிஞ்சிட்டு போறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் என்று அவன் கர்ஜித்த சத்தம் வெளியே இருந்த ஊழியர்களை உறைய வைத்தது. விக்ரம் சட்டென்று பாய்ந்து சென்று ரமேஷின் சட்டை காலரை பற்றி தூக்கினான். ரமேஷ் பயத்தில் அலற, சொல்லுடா, அவ எங்க போனா? எந்த ஊருக்கு போனா? அவளை பத்தி உனக்கு தெரியாமலாம் இருக்காது.
உண்மை சொல்லலைனா நீ இங்கிருந்து உயிரோட போக மாட்ட என்று விக்ரம் தன் அதிகார குரலில் கத்தினான். ரமேஷ் நடுங்கிக் கொண்டே, சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார். மேடம் நேற்று நைட்டே என்கிட்ட இந்த நகையை கொடுத்துட்டு இதை விக்ரம் சார் கிட்ட கொடுத்துட்டுன்னு மட்டும்தான் சொன்னாங்க. அவங்க எங்க போறாங்கன்னு என்கிட்டயும் சொல்லலை, யார்கிட்டையும் சொல்லலை சார். அவங்க ஃபோன் கூட ஸ்விட்ச் ஆஃப் தான் ஆகிடுச்சு என்று அழுது கொண்டே மண்டியிட்டான். விக்ரம் அவனை தூக்கி எறிந்துவிட்டு உடனே தன் செக்யூரிட்டி டீமை அழைத்தான். அவளோட ஃபோன் நம்பரை இப்போவே ட்ரேஸ் பண்ணுங்க, அவள் லாஸ்டா எங்க இருந்தான்னு முதல்ல கண்டுபிடிங்க என்று கட்டளையிட அடுத்த சில நிமிடங்களில் அந்த டீமிடமிருந்து வந்த பதில் விக்ரமை இன்னும் பைத்தியமாக்கியது. சார், அவங்க சிம் கார்டை அவங்க வீட்டு வாசல்லையே உடைச்சு போட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க ஃபோன் இப்போ டெட் லொகேஷன், ட்ராக் பண்ணவே முடியல சார் என்று அவர்கள் சொல்ல விக்ரம் தன் மேஜையை ஓங்கி ஒரு குத்து விட்டான். அந்த அதிர்வில் அங்கிருந்த கண்ணாடி கிளாஸ் சுக்குநூறாக உடைந்தது. நித்யா தன்னை இவ்வளவு தூரம் ஏமாற்றுவாள் என்று விக்ரம் கனவிலும் நினைக்கவில்லை. எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கா. என் அன்பை விட அவளோட பிடிவாதம் பெருசுன்னு காட்டு பார்க்கறாளா என்று விக்ரம் தனக்குள்ளேயே குமைந்தான். உடனே அர்ஜுன் மற்றும் சித்தார்த்திற்கு போன் செய்து வரவழைத்தவன் அவர்கள் இருவரும் அலுவலகத்திற்குள் நுழைந்த போது விக்ரம் தலை கலைந்து சட்டை காலரெல்லாம் கழன்று ஒரு பைத்தியத்தை போல தன் அறைக்குள் உட்கார்ந்திருப்பதை பார்த்து திகைத்தனர். அண்ணா, என்னாச்சி, ஏன் இப்படி இருக்கீங்க என்று அர்ஜுன் ஓடி வந்து கேட்க விக்ரம் தழுத்தழுத்த குரலில், அவ போயிட்டாடா அர்ஜுன், என்ன தனியா விட்டுட்டு ஓடிட்டா. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராணி மாதிரி வாழ வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவ என்ன ஒரு மிருகமா நினைச்சிட்டு போயிட்டாடா என்று சொல்லும் பொழுதே விக்ரமின் கண்களில் இருந்து ஒரு சொட்டு நீர் வழிந்தது. விக்ரம் அழுவதை அவர்கள் அதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. சித்தார்த் அவனது தோளில் கையை வைத்தவன், அண்ணா நீ இப்படி உடஞ்சு போகாத, அவ எங்க போயிட போறா? எல்லா ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், எல்லா இடத்துலயும் இருக்கிற சிசிடிவி கேமராவையும் செக் பண்ண சொல்லுவோம். நம்ம ஆளுங்களும் எல்லா பக்கமும் தேடட்டும் என்றான். விக்ரம் சட்டென்று நிமிர்ந்து அமர்ந்தவன், ஆமா அவளை தேடுங்க, இந்த தமிழ்நாடுக்கு முழுக்க தேடுங்க, கேரளா கர்நாடகான்னு எங்க பாடுறதையும் செக் பண்ணுங்க. அவ எந்த பஸ்ல ஏறினா யார் கூட போனான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அவளை தேடுறதுக்காக எவ்வளவு பணம் வேணாலும் செலவு பண்ணுங்க. அவளை தூக்கிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்தணும். அவளை பார்த்தாதான் என் உயிர் எனக்கு திரும்ப வரும் என்று ஒரு வெறியோடு சொன்னான். அடுத்த சில மணி நேரங்களில் விக்ரமின் ஆட்கள் ஊர் முழுக்க பரவினர். பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் என்று அணு அணுவாக தேடினர். விக்ரம் தன் காரை எடுத்துக்கொண்டு அவளே இல்லாத அந்த ஊரின் வீதிகளில் பைத்தியம் போலவே சுற்றினான். நித்யா அமர்ந்திருந்த அந்த சின்னஞ்சிறு வீட்டின் வாசலில் போய் நின்று கதவை தட்டி அழுதான். நித்யா, நீ எங்கடி இருக்க? ஒரு வாட்டி என் முன்னாடி வா. நீ வேண்டாம்னா நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனா இப்படி என்னை தவிக்க விட்டுட்டு போகாதடி என்று அந்த நள்ளிரவில் ஒரு பிச்சைக்காரனைப் போலவே அங்கு நின்று தனிமையில் புலம்பினான். நித்யாவின் இந்த தலைமறைவு விக்ரமின் அகங்காரத்தை முழுமையாக உடைத்து அவனை ஒரு சராசரி காதலனாக தவிக்க வைத்தது. ஆனால் சிம்கார்டையும் உடைத்து எந்த தடயமும் இல்லாமல் மறைந்திருக்கும் நித்யாவை விக்ரமின் அதிகாரமும் பணமும் தேடி பிடிக்குமா அல்லது நித்யாவின் பிடிவாதம் ஜெயிக்குமா என்ற கேள்வி அந்த பங்களாவையே ஒரு நிசப்தத்தில் ஆழ்த்தியது.